ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ ரேஷியோல அடுத்த டைப் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப். சரியா? கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் இன்கம், சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் எதுல இருந்து இதில் அதிக கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. குரூப் டி டாடா ஜிடின்னு எழுதுறேன். சரியா? கடைசியாக நடந்த குரூப் டி என்டிபிசி, அதாவது என்டிபிசினா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2, சிபிடி 1 சிபிடி 2, மெயினா சிபிடி 2 நான் எழுதுறேன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ், சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ், அப்புறம் சிபிஓ. ஆனா என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, 2024 நடந்த எக்ஸாம்ல இருந்து இதுல இருந்து கேள்வி கேட்கல. பட் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல இருந்து கேள்வி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் தென் இதுல இருந்து டஃப்பான ப்ராப்ளம்ஸ் நிறையவே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பயும் சொல்ற மாதிரி கான்செப்ட் பார்த்துடணும். ஏன்னா எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல மைண்ட்ல சால்வ் ஆகாது. சரியா? ஸோ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்கம்ங்கிறது என்ன? வருமானம் இல்லையா? இன்கம். அந்த இன்கம்ல ஜென்ரலா 2 விஷயங்கள் நடக்கும் இல்லையா? வருமானம் அப்படிங்கும் போது ஒன்று சேவிங்ஸ், நம்ம சேர்த்து வைக்கிறது. இன்னொன்று நம்ம பண்ணக்கூடிய செலவு. கரெக்டா? இது 2 தான் இல்லையா? இது டைரக்டா உங்களுக்கு வந்து வருமானம் இல்ல செலவு இல்ல சேமிப்பு அப்படின்னு கொடுத்துட்டா உங்களால ஈஸியா பண்ண முடியும். பட் அதுவே ரேஷியோல வரும்போது தான் உண்மையான ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் அண்ட் என்னோட ஃப்ரெண்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ எங்க 2 பேரோட salary வந்து பாத்தீங்கன்னா 15,000 and 18,000. ஓகேவா? இன்கம் எங்க 2 பேரோட இன்கம் பாத்தீங்கன்னா 15,000 and 18,000. இதுல நாங்க 2 பேருமே பண்ணக்கூடிய செலவு, என்னோட செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8,000 இதுல, அண்ட் இவர் ஒரு 7,000 ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ அப்போ சேவிங்ஸ் என்ன வரும்? ரொம்பவே ஈஸி இல்லையா? வர வருமானம் இது, அதுல நாங்க செலவு பண்றது இது. அப்போ அது 2த்தையும் கழிக்கணும். மைனஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடியது சேவிங்ஸ். அப்போ என்ன? நான் 7,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுவேன், இவரு 11,000 சேவிங்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 2 குவான்டிட்டியோட ரேஷியோ கொடுத்துருவாங்க. ஒன்று இன்கமோ இல்லை சேவிங்ஸோ ரேஷியோ கொடுத்துருவாங்க. நீங்க பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒன்று இன்கமோ இல்லை சேவிங்ஸோ ரேஷியோ கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இன்கமோ இல்லை எக்ஸ்பெண்டிச்சரோ ரேஷியோ கொடுத்துட்டு, இல்லை இந்த 3த்துல ஏதாவது 2 ரேஷியோவா கொடுத்துட்டு, எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு க்ளூவாவது ஒரிஜினல் வேல்யூ கட்டாயமா கொடுப்பாங்க கேள்வியில. அப்படி க்ளூவே கொடுக்கல அப்படின்னா ஆன்சரும் ரேஷியோல தான் கேட்பாங்க. ரேஷியோலேயே கொடுத்துட்டா ஆன்சர் ரேஷியோல தான் வரும். பட் டேட்டால ஒரே ஒரு க்ளூவாவது கேட்டுட்டால் கொடுத்துட்டா ஒரிஜினல் வேல்யூ கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா? நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே இப்போ ரேஷியோல எழுதுங்களேன். இது எல்லாத்தையுமே இப்போ ரேஷியோல எழுதுனீங்கன்னா என்ன வரும்? விக்னேஷ் அண்ட் ரகு ரேஷியோ எடுக்கிறேன். சரியா? காமனா இதுல 3 0 இதுல 3 0 கட் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 15 18 மட்டும் இருக்கும். 3 டேபிள்ல 3 5s ஆர் 3 6s ஆர் போயிடும். அப்ப ரேஷியோல 5:6. சரியா? இதுல எக்ஸ்பெண்டிச்சர் விட்டுருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே ஒரிஜினலாவே இருக்கட்டும். சேவிங்ஸையும் கேன்சல் பண்ணிருங்க. ரேஷியோ கண்டுபிடிங்க. சேவிங்ஸ்க்கும் 3 0 3 0 கட் பண்ணிட்டீங்கன்னா 7 11 வரும். வேற எதுவுமே வராது. ரைட்டா? ஸோ நான் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை அப்படியே வைக்கிறேன். 8,000 7,000. இப்போ ஒரிஜினலா 15,000த்துல 8,000 போனா 7,000, 18,000த்துல 7,000 போனா 11,000 கண்டுபிடிக்க தெரிஞ்ச நமக்கு ரேஷியோல 5 - 8,000 போனா 7 வருமா? அதுதான் ரேஷியோல இருக்கக்கூடிய லாஜிக்கே. ஓகேவா? நீங்க நினைக்கிற மாதிரி ரேஷியோ கிடையாது. ஸோ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத
நார்மலாக பார்த்ததுமே சொல்லிடுவீங்க, பட் அதை உங்களால் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? 5x, ஸோ 5x 6x கரெக்டாக போட்டுமா மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணுறோம்? இது இன்கம். இந்த எக்ஸ் போடுறதுனால எனக்கு இன்கம் தெரியுது. மைனஸ் இந்த 8000 7000 பண்ணாதானே 7 போக முடியும் இல்லையா? இந்த 8000 இங்க 7000 பண்ணா 7/11 போகும் இல்லையா? ஸோ இது ஷார்ட்கட். ஆல்ரெடி போன டைப்ஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இன்னும் இதில் சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஏஜி சாப்டர் தனியாக டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம் சரியா? அண்ட் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் நிறைய ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும். நார்மல் மெத்தடில் பண்ணக்கூடாது. இந்த 3 0க்கு 3 0லாம் மறந்துடுங்க. கடைசியில் ஆன்சர் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். அதுக்காக சொல்கிறேன். இந்த 3 0 2 0 இது எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னா 11 5 55 7 6 42 கரெக்டா? 11 5 55 இது ஒரு 42. 55 மைனஸ் 42 13. இந்த மாதிரி மைண்ட்ல கால்குலேட் பண்ணுங்க. 13 எக்ஸ் இல்லையா ஈக்குவல் டு இந்த பக்கம் 11 8 88 7 7 49 39. 13 எக்ஸ் தான் 39 இல்லையா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 3. அப்ப எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாலே நீங்க இவரோட இன்கம் கண்டுபிடிக்கலாம், இவரோட இன்கம் கண்டுபிடிக்கலாம். இவரோட இன்கம் மைனஸ் பண்ணீங்கன்னா செலவு தெரிஞ்சிட போகுது. அது இது என்ன நம்ம பார்த்தோம், செலவு தானே. இவரோட வருமானம் மைனஸ் செலவு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தெரிஞ்சிட போகுது. இந்த மாதிரி உங்களால குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும் சரியா? இந்த டைப்லேயே ஈவன் ஆப்ஷன் ஃபெயிலியர் ஆனாலும், ஆப்ஷன்ல 2 3 ஆன்சர் வருது வேற அப்ரோச் அப்படின்னாலும், இந்த அப்ரோச்ல நம்மளால குயிக்காக சால்வ் பண்ண முடியும். பட் சில இடத்துல கால்குலேட்டிவா இருக்கலாம், இங்க 2 டிஜிட் 3 டிஜிட் வரும்போது சரியா? அதை நம்ம பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க, ஸ்டேஜ் 2ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேவா? சிம்பிளா இருக்கா? The ratio of incomes of A and B is 5:7 and the ratio of their savings is 2:3. If A and B spend rupees 35,400 and 48,600 respectively, then what is the difference between the incomes of B and A? A மற்றும் B இன் வருமானங்களின் விகிதம் 5:7 மற்றும் அவர்களின் சேமிப்பின் விகிதம் 2:3 ஆகும். A மற்றும் B முறையே 35,400 மற்றும் 48,600 செலவு செய்தால் B மற்றும் ஏவின் வருமானங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? சரியா? இங்க வருமானத்தின் வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க. கரெக்டா? வருமானத்தின் வித்தியாசம் ரேஷியோல என்ன வித்தியாசம் வருது? 2 இல்லையா? ரேஷியோல வித்தியாசம் 2. 2ல என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா நம்பருமே 2ல டிவைட் ஆகும், வகுப்படும். இது 2ல போகும், இது 2ல போகும், இது 2ல போகும், இது 2ல போகும் இல்லையா? 4 ஆப்ஷனுமே 2ல போகும். அப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன? மெத்தட் யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ ஷார்ட்டா சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்க. இப்போ இன்கம் என்ன வரப்போகுது? 5x இல்லையா? இவரோட இன்கம் என்ன வரப்போகுது? 7x. அதுல என்ன கொடுத்துருக்காங்க? செலவு கொடுத்துருக்காங்க 35,400. 2 0 2 0 எடுத்துருங்க. அப்போ 354 இவருக்கு 486 ரைட்டா? அப்படித்தானே? அப்படி பார்க்கும்போது இவங்களோட சேவிங்ஸ் 2 3 வந்துருமா? கிளியரா? தென் 3 5 15 2 7 14. அப்போ 15x 14x ஒரு பக்கம் இருக்க போது. இதை இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா 15 மைனஸ் 14 1x. 1xனா வெறும் x இல்லையா? அடுத்தது பாருங்க, 3 × 354 3 4 12 ரிமைனிங் 1 3 5 15 plus 1 16 ரிமைனிங் 1 3 3 9 plus 1 10 1062 minus 2 6 12 remaining 1 2 8 16 17 remaining 1 972. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது? 972. 28 கூட்டினீங்கன்னா 1000, அதோட 62 கூட்டுங்க. நான் இப்படி தான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ 90 வந்துருமா? எக்ஸோட ஆன்சர் என்ன? 90. எக்ஸோட ஆன்சர் 90. அவங்க கேட்கறது வித்தியாசம். எக்ஸ் 90னா 2x என்ன? இன்டூ 2. 90 × 2 பண்ணீங்கன்னா 180. 180 ஆப்ஷன் 7. நம்ம 2 0 விட்டோம். ஸோ ஆன்சர்லயும் 2 0 வரல. நம்ம கால்குலேட் பண்ணது ஓகேவா? ஸோ மினிமம் ஸ்டெப்ல உங்களால சால்வ் பண்ண முடியும். ஏன் நம்ம ஆப்ஷன்ல அடிக்க முடியல? டிஃபரன்ஸ் 2 வருது, எல்லாமே ஆப்ஷன்ல 2ல போகுது சரியா? ஸோ எல்லாத்துக்குமே வழி இருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இன்னொரு மெத்தடும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் சரியா? இன்னொரு மெத்தடும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு ஏஜ் சாப்டர்ல அதை நம்ம தனியா பார்க்கலாம் சரியா?
நிறைய மெத்தட்ஸ் கத்துக்காதீங்க, வேண்டாம், இதுவே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குரூப் டி 2022. The ratio of the incomes of Seema and Darshan is 7:5. They save rupees 12,000 and 9,000 respectively. If the ratio of their expense is 17:12, then find the total expenditure of Seema and Darshan. சீமா மற்றும் தர்ஷனின் வருமானங்களின் விகிதம் 7:5 ஆகும். அவர்கள் முறையே 12,000 மற்றும் 9,000 சேமிக்கிறார்கள். அவர்களின் செலவின் விகிதம் 17:12 எனில் சீமா மற்றும் தர்ஷனின் மொத்த செலவினத்தை கண்டறிவும் ரூபாயில். ஓகேவா? இது நல்ல கேள்வி அப்படிங்கிறத விட ஆப்ஷன்ல டப்புன்னு சொல்ல வேணும். எப்படின்னு பாருங்களேன். என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோல வந்து வருமானம் கொடுத்துட்டாங்க, ரேஷியோல வந்து செலவு கொடுத்துட்டாங்க, சேமிப்பு ஒரிஜினல் வேல்யூ, க்ளூ நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே க்ளூ. சரியா? இதுல செலவு ரேஷியோல கொடுத்துட்டு செலவை ஒரிஜினலா எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்த செலவு ரேஷியோல என்ன? 29. அப்போ என்னோட ஆன்சர் 29ல போகுமா இல்லையா? என்னோட ஆன்சர் 29ல போகும். 29ல போகக்கூடிய ஒரே வேல்யூ இந்த 87. 29 3 போட்டீங்கன்னா 87. 87,000 ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன்லேயே அடிச்சிட்டோம். சரியா? ஸோ நார்மல் மெத்தடும் போகலாம். 87,000 ஆன்சர் நமக்கு வந்துருக்கு. இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அதே மெத்தட் தான். 7x by 5x கொடுக்கப்பட்ட ஒரே க்ளூ மைனஸ் பண்ணணும், ஜீரோலாம் விட்டுருணும். 12 9 ஈக்குவல் டு 17 12. ஷார்ட்டா 12 7 84, 17 5 85. 85 minus 84 என்ன? x 1x. அவ்வளோதான். 12 12 144, 12 12 144, 17 9 153. ஸோ என்ன பண்ண? 84 85 1x. சரியா? அடுத்து 12 12 144, 17 9 153. டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். 144 153 9 வருதா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 9. இங்க கேட்டது மொத்தமா அவங்களோட செலவை. மொத்தமா அவங்களோட சம்பளம் என்ன? 12x. 12 into 9 என்ன? 108. அந்த 108ல நீங்க 12 9 21 கழிக்கணும். சரியா? 108ல நான் 21 கழிக்கிறேன், 87 வருமா? ஸோ ஜீரோலாம் நீங்க விட்டதால அந்த ஜீரோ உங்களுக்கு ஆன்சர்ல வராது. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. எக்ஸ் 9ன்னதும் இங்க 9 into 9 இல்ல 29 into 9 நீங்க போடக்கூடாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்? இப்போ இதை நான் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா இது ரெண்டும் ஒரே ரேஷியோ. நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் வீடியோல? ஒரே மாதிரியான விஷயத்தை தான் நீங்க கம்பேர் பண்ணணும். இப்போ ரன்ஸ் எடுத்துட்டு போய் விக்கெட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இங்க நான் இன்கம் தான் ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணியிருக்கேன். அப்போ இங்க வேற ஏதாவது ஒரு வாய்ப்பாடால தான் இதை காமனா அடிச்சிருப்பாங்க இல்லையா? ஒய்னு வேற ஏதாவது ஒரு வாய்ப்பாடால தான் அடிச்சிருப்பாங்க. அதனாலதான் இங்க இன்டூ 9 நான் டைரக்டா இங்க பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு டீட்டெயிலா கிளியரா புரியுதா அப்படின்னு சொல்லுங்க. ரொம்பவே சூப்பரான மெத்தட். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப்பான கொஸ்டின் தான். The ratio of incomes of Varun and Anil is 12:13 and the ratio of their expenditure is 10:13. If Varun and Anil save 2,100 and 1,300 respectively, then find their incomes respectively. வருண் மற்றும் அனிலின் வருமானங்களின் விகிதம் 12:13 மற்றும் அவர்களின் செலவின் விகிதம் 10:13 ஆகும். வருண் மற்றும் அனில் முறையே 2,100 மற்றும் 1,300 சேமித்தால் அவர்களின் வருமானங்களை முறையே கண்டறியும். வருமானம் ரேஷியோல கொடுத்துட்டாங்க, வருமானம் இங்க ஆன்சர்லயும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸி. ஸோ வருண் இருக்காருல்ல, இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. எப்பயுமே வருண் அனில்ன்ற ஆர்டர்ல தான் கேட்டுருக்காங்களா இல்ல டக்குன்னு மாத்துவாங்க சில நேரத்துல. சரியா? வருண் வந்து 12ல போகணும், அனில் வந்து 13ல போகணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் 12ல போகணும், செகண்ட் ஆன்சர் 13ல போகணும். இவ்வளவுதான். இது 12ல போகவே போகாது, இது 12ல போகவே போகாது. இது 12 5 60, மறுபடியும் 5, இது 12ல போகும். இதுவும் 12ல போகவே போகும். ஆப்ஷன் மெத்தட் மேக்சிமம் ஒர்க் ஆகும். இந்த 4 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் ஒன்னா வரும்போது தான் நீங்க வந்து வேற மெத்தடுக்கு போகணும். சரி? ஸோ நீங்க உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, எஸ்எஸ்சி இல்ல ரயில்வே, நம்ம கிட்ட அஃபோர்டபுளான கோர்சஸ் இருக்கு. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், கோர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே கூட சரி, இப்போ யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாத்துக்குமே மைண்ட்லயே மேக்ஸிமம் சால்வ் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து 1 இயர் லாஸ்ட் 2 இயர்ஸ் எல்லாம் இந்த கோர்சஸ்ல இருக்காங்க. சரி? இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டின்னு தனியாக காம்போ கோர்ஸ், அதில் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸும் உங்களுக்கு இருக்கும்.
தனித்தனியா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வேணும்னாலும் இங்க இருக்கு, தனியா சயின்ஸ் வேணும்னாலும் இங்க இருக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சிபிஎஸ்சி தியரி கிளாஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கிடைக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின் டிஃப்ரெண்டான எஸ்எஸ்சி ரயில்வே எல்லாமே கொடுத்துருப்பேன். குரூப் டினா வெறும் குரூப் டி கொஸ்டின் மட்டும் இருக்காது, என்டிபிசினா வெறும் என்டிபிசி கொஸ்டின் மட்டும் இருக்காது, அதுவும் இருக்கும். அது கூட இன்னும் 8 இருந்து 10 டிஃப்ரெண்டான எக்ஸாம்ஸோட லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் கொஸ்டின்ஸை டைப் வைஸ், சாப்டர் வைஸ், லெவல் வைஸ், 0 level to மெயின்ஸ் லெவல் அப்படி இருக்கும். ஸோ கோர்சஸ்ல 8 இருந்து 10 டெமோ வீடியோஸ் எல்லா கோர்ஸ்லையும் கொடுத்துருப்பேன். பார்க்காம யாரும் டிசைட் பண்ண வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் இல்லைனா பையும் பண்ணாதீங்க, சரியா? ஸோ நம்மளோட ஆப் கீழே லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, ஒரு பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் லாகின் பண்ணி கோர்ஸ்னு செக்ஷன் இருக்கும், அந்த கோர்ஸ் செக்ஷனுக்குள்ள டைரக்டா வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால கொண்டு போக முடியும். கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களே மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க, டெஃபினட்டா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஷார்ட்கட் மெத்தடுக்கு அப்புறமா வந்துட்டேன், சரியா? அதை நார்மல் மெத்தட்லையும் நீங்க சால்வ் பண்ணலாம். The ratio of the income of 2 persons is 7:5 and their respective expenditure are in the ratio 9:7. Find the respective income of each person if they save 1,700 and 1,100 respectively. 2 நபர்களின் வருமானங்களின் விகிதம் 7:5 மற்றும் அவர்களின் செலவின் விகிதம் முறையே 9:7 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொருவரும் முறையே 1,700 மற்றும் 1,100 சேமித்தால் அவர்களின் வருமானங்களை முறையே கண்டறியவும். வருமானம் என்ன? 7:5 இல்லையா? அதான் இங்க கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறவரோட ஆன்சர் 7ல போகணும், செகண்ட் இருக்கிறவரோட ஆன்சர் 5ல போகணும். 7ல இது போகாது, இது போகாது, இது போகாது, 7ல 35 மட்டும் தான் போகும் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மெத்தட் தான் 7x 5x அதுல ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் பண்ணுங்க. 17 11 ஈக்குவல் டு 9/7 கிராஸ் மல்டிப்ளை. 7 7 49 9 5 45 49 minus 45 4 4x 17 7 119 இல்லையா? 119 இது ஒரு 99 119 99 டிஃபரன்ஸ் 20. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 5, சரியா? அப்போ 2 பேருக்கும் இன்டூ 5 பண்ணணும். 7 5s are 35 வந்துருச்சா? 5 5s are 25. 5 5 இன்டூ பண்ணீங்கன்னா 35, 25 00 நீங்க விட்டதால இங்க ஆட் பண்ணிக்கணும் ஆப்ஷன். மைண்ட்லயே அடிக்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சில இடத்துல கால்குலேட்டிவா வந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியும். டேபிள்ஸோட பெனிஃபிட் கண்டிப்பா இந்த டைப்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் டைப் போறேன். நல்ல கேள்வி. NTPC stage 2. The ratio of savings and expenditure of Kiran is 7:13 and his monthly income is 1,80,000. Savings are divided in the ratio of 4:3 between mutual funds and equity. What is the amount of money saved in the form of mutual funds? கிரணின் சேமிப்பு மற்றும் செலவின் விகிதம் 7:13 மற்றும் அவரது மாத வருமானம் 1,80,000 ஆகும். அவரது சேமிப்பு மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் ஈக்விட்டி இடையே 4:3 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. மியூச்சுவல் ஃபண்டுகளில் சேமிக்கப்பட்ட தொகை எவ்வளவு? நல்ல கேள்வியில, ஆனா இது ஆப்ஷன்லயே சால்வ் ஆகும். ஆமா, சீரியஸ்லி. இப்போ பாருங்களேன், அவரோட சேமிப்பு செலவு ரேஷியோ, சேமிப்பு செலவு ஓகேவா? வருமானம் ஃபுல்லாவே கொடுத்துறாங்க. நல்லா பாருங்க, சேமிப்பு செலவு வருமானம். சேமிப்பையும் செலவையும் கூட்டினீங்கன்னா வரக்கூடியதான் வருமானம் இல்லையா? அப்போ 20 தான் இங்க 1,80,000. 20ல 0 விடுங்க, 1,80,000ல 0 விடுங்க. 2 தான் இங்க 18. 2 எப்போ 18 ஆகும்? இன்டூ 9 பண்ணும்போது இது மைண்ட்ல ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ரைட்டா? அடுத்து அவர் சேமிச்சு வச்சிருப்பாரு இல்லையா? சேமிச்சு வச்சிருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாரு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயும் போடுறாரு. சேமிச்சு வச்சத மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் போடுறாரு, ஈக்விட்டிலையும் போடுறாரு. அப்போ சேமிச்சு வச்சதுன்னா 7 இன்டூ 9 பண்ணீங்கன்னா 63 ரூபாய் சேமிச்சு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ. 63 2ஆ பிரிச்சு 4 3ன்னு போடுறாரு. அதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 4 ரேஷியோல போடுறாரு. 63 கிட்டத்தட்ட பாதியா பிரிச்சிங்கன்னா 32 சம்திங் வரும். அப்போ அந்த ரேஞ்சில தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. 32 விட கொஞ்சம் மேல, 32 விட கொஞ்சம் மேல. சரியா? சரி, நீங்க அப்படி கூட வேண்டாம்,
63 தான் இங்க 7 ஆயிருக்கு. அப்போ 7 9s are 63, 4 9s are என்ன 36. சிம்பிளா கேள்வியில பேப்பர் அண்ட் பெண்ணே வேணா CBT 2 கொஸ்டின் யோசிச்சிங்களா? அந்த மாதிரி யோசிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்த்தவங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும். சரியா? 0 எல்லாம் விட்டுருங்க. அங்க 2 இங்க 18, 2 எப்போ 18 ஆகும்? இன்டூ 9 பண்ணா, அந்த இன்டூ 9 எழுதிட்டேனா? அப்புறம் சேமிப்பு 2ஆ பிரிஞ்சிருக்கு. அந்த 7 ரேஷியோ 4:3 பிரிஞ்சிருக்கு. அப்போ 7 இன்டூ 9 பண்ணா 63. கரெக்டா? 63 4 3ன்னு பிரிச்சிங்கன்னா 63 7ஆ பிரிச்சிங்கன்னா 7 இன்டூ 9 63. அப்போ 4 தானே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறாரு. 4 இன்டூ 9 36 தானே வரும். சிம்பிளா அவ்வளவுதான். இப்போ இந்த கேள்வியை பேப்பர் அண்ட் பென்ல போடுறேன். 0வால மட்டும் எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது? ஏன் நார்மல் மெத்தடை நீங்க யூஸே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இந்த சம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நார்மல் மெத்தட் போடுறேன் பாருங்க. 1,80,000 இல்லையா? அதுதான் இங்க டோட்டலா கொடுத்துட்டாங்க 20 ரேஷியோன்னு. சேவிங்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 7 கண்டுபிடிங்க. ஒரு 0க்கு ஒரு 0 காலி 9 79,63,000. அப்போ 63,000 ரூபாய் மொத்தமா அவரு சேவிங்ஸ் பண்றாரு இல்லையா? அந்த 63,000 தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டின்னு சொல்லி இந்த 7 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாரு. அதுலயும் நீங்க அந்த 4 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ 7 9s are 63 000, 4 9s are ஒரு 36, அதுக்கு ஒரு 3 0. ஸோ 0 போட்டே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடும். இதை தானே நம்ம மைண்ட்லயும் அடிச்சோம். ஓகேவா? ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் கான்செப்ட் பார்த்துட்டீங்களா? நீங்களா உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். The monthly income of Ravi and Shiv are in the ratio 1:2 and their monthly expenditure are in the ratio 1:3. If each saves 4,000 per month, find the monthly income of Shiv. ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரியா? ரவி மற்றும் ஷிவின் மாத வருமானங்களின் விகிதம் 1:2 மற்றும் அவர்களின் மாதாந்திர செலவின் விகிதம் 1:3 ஆகும். ஒவ்வொருவரும் மாதத்திற்கு 4,000 சேமித்தால் ஷிவின் மாத வருமானத்தை கண்டறியும். மைண்ட்லயே போடலாம். அதுக்கு தான் உங்களுக்கே தரேன். நீங்க எனக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. நான் கரெக்ட்னு கமெண்ட்ல சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் மெயின்ஸ். ஸோ நான் எப்பயுமே ரயில்வே கொஸ்டின் மட்டும் போடவே மாட்டேன். உங்களுக்கும் அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ல நீங்க பார்க்கணும். The ratio of the incomes of 2 employees 7:4 and the ratio of their expenditure is 3:1. If each of them manages to save 4,800 per month, find the sum of their monthly income. 2 ஊழியர்களின் வருமானங்களின் விகிதம் 7:4 மற்றும் அவர்களின் செலவின் விகிதம் 3:1. ஒவ்வொருவரும் மாதத்திற்கு 4,800 சேமித்தால் அவர்களின் மாத வருமானங்களின் கூட்டுத்தொகையை கண்டறியவும். இன்கம் ரேஷியோல கொடுத்துட்டாங்க. இன்கம் தான் சம். இன்கமோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? ரேஷியோ என்ன? 11. அப்ப என்னோட ஆன்சர் 11ல டிவைட் ஆகும். கரெக்டா? என்னோட ஆன்சர் 11ல வகுப்படும். 13ல வகுப்படுறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. மொத்தமா நீங்க அதை பார்க்க தேவையில்ல. 13ல ஒரு எண் வகுப்படணும் அப்படின்னா அதோட ஆல்டர்னேட் டிஜிட்டை ஆட் பண்ணணும். ஆல்டர்னேட்னா இந்த இலக்கையும் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். 11ல ஒரு எண் போனோம்னா ஆல்டர்னேட்டா வருதுல்ல. இப்போ 2 இந்த 1 அப்புறம் இது ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது 11லயோ அதுல போகக்கூடிய எண்லையோ இல்லை 0வோ வந்தா அந்த எண் 11ல போகும். இப்போ இங்க பாருங்க, 2 1 3 3 2 சாரி 2 1 3 இங்க 2 3யும் 2யும் மைனஸ் பண்ணினா 1 வருதா? இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். 0 வந்தாலோ 11 வந்தாலோ 11 மல்டிபிள் வந்தாலோ அது 11ல போகும். இது 11ல போகாது, ஏன்னா 1 வந்திருக்கு. அதே மாதிரி 2 1 3 1 5 6 6 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 தான் வரும். இதுவும் 11ல போகாது. அடுத்து 1 1 2 8 5 13 13 மைனஸ் 2 11 வருது. இது எனக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. தென் 2 1 3 இன்னும் 2 3 3 மைனஸ் 3 0 வரும். இதுவும் எனக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு. அப்போ 18,150 என்னோட ஆன்சரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 21,120 என்னோட ஆன்சரா இருக்கலாம். இதுக்கப்புறமா ஆன்சர் ரொம்ப ஈஸி. 21,120 தான் எனக்கு ஆன்சர். எப்படி நான் சொல்றேன்? சாரி, ஒரு சின்ன ப்ராப்ளம் லேப்டாப்ல. வருமானத்துல இருந்து செலவு கழிச்சனா தான், வருமானத்துல இருந்து சேமிப்பு கழிச்சனா தான் இந்த செலவு. அப்போ 2 பேர்கிட்ட இருந்தோம் நான் 4,800 4,800. அப்போ
9600 மொத்தத்துல கழிச்சேன்னா வரக்கூடிய ஆன்சர் 4ல போகணுமா? இங்க எதை நீங்க கழிச்சாலும் சரி லாஸ்ட்ல 50 நிற்கும். லாஸ்ட்ல 50 வந்து அது 4ல போகாது. இதனோட ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்படி மெயின்ஸ் கொஸ்டினே மைண்ட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். கான்செப்சுவலா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? நல்ல கேள்வி. என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு சூப்பர் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க மைண்ட்ல சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வரும். சரி, இதையும் நார்மலா சால்வ் பண்ணுங்க அப்படின்னா 7x 4x ரெண்டு பேரும் ஈக்குவலா சேமிக்கிறாங்க. 48 48ன்னு சேமிக்கிறாங்க. சரியா? 0வை விட்டுறேன். 3/1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7x 12x 7 - 12 5 இல்லையா? 48 இங்க 3 × 48. இப்போ என்ன வரும்? 3 × 48 - 48. காமனா 48 எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கும் என்ன வரும்? 96 தானே வித்தியாசம் வரும். அதாவது புரியலன்னு சொல்லிடாதீங்க. சரி, நார்மலாவே சொல்றேன். 48 3 × 48 144 இல்லையா? 144 - 48 போட்டீங்கன்னா 96 வரும். சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 96/5. ஆர் கேன்சல் பண்ணீங்கன்னா 5 1s are 5 9s are 0.2 கிட்டத்தட்ட 19.2. ஸோ 11 × 19.2 நீங்க பண்ணலாம். ஸோ பண்ணீங்கன்னா 2112 வரும் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, சூப்பரா இருக்கு. The expenditure and savings of a person are in the ratio 4:3. His savings increase by 1/5 of his income and the income remains the same. What is the new ratio of expenditure and savings? இதுல உங்களுக்கு சொல்றதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு நபரின் செலவு மற்றும் சேமிப்பு விகிதம் 4:3 ஆகும். அவரது சேமிப்பு அவரது வருமானத்தில் 5ல் 1 அளவு அதிகரிக்கிறது. மேலும் வருமானம் மாறாமல் உள்ளது. அவரது செலவு மற்றும் சேமிப்பின் புதிய விகிதம் என்ன? இப்போ இதுல பாருங்க, ஒரிஜினல் க்ளூ ஒரிஜினல் டேட்டா ஒண்ணு கூட இல்லை, எல்லாமே ரேஷியோ. ஆனா ஆன்சரும் ரேஷியோல கேட்டிருக்காங்களா? அப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே ரேஷியோல கொடுத்துட்டு ஆன்சர் மட்டும் ஒரு ஒரிஜினல் வேல்யூவா இவ்வளவு ரூபாய் அப்படின்னா உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அது நன் ஆஃப் திஸ் தான் ஆன்சர் வரும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ வந்து 4:3. அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்கம் என்ன வரும்? 7 இல்லையா? இன்கம் 7ஆ இருக்கும். அப்பதான் அவரோட செலவு 4ஆ இருக்கும், சேமிப்பு 3ஆ இருக்கும். இல்லையா? ஓகேவா? ஸோ ஒண்ணுமே பண்ணல, அவங்க கொடுத்த எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் அதை ஆட் பண்ணி இன்கமா போட்டுட்டேன். அடுத்து சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பை 1/5 ஆஃப் இஸ் இன்கம். இதுதான் அவங்க உங்களுக்கு வைக்கிற ஒரே ட்விஸ்ட். சேவிங்ஸ் வந்து இன்கம்ல 1/5 ஏறி இருக்கு அப்படின்னா இன்கம்ல 1/5 இப்படி கால்குலேட் பண்ணி சேவிங்ஸ்ல நீங்க ஆட் பண்ணணும். சரியா? இங்க 7க்கும் 5க்கும் சம்பந்தமே இல்லாததுனாலதான் உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வரும். அதை நீங்க சரி பண்றதுக்கு காமனா எல்லாத்தையுமே × 5 பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே × 5 பண்ணும்போது எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி உங்களை எதிர்பார்க்கறாங்க. கொஸ்டின்ல கொடுத்த ட்விஸ்ட். அப்போ இப்படி நான் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? இன்கம் 35, எக்ஸ்பெண்டிச்சர் 20, சேவிங்ஸ் 15. இது என்னோட புது ரேஷியோ. தவறே இல்லை, எல்லாத்துலயுமே × 5 பண்ணியிருக்கேன். ஏன்னா காமனா கேன்சலும் பண்ணலாம் இல்லையா? இதனால எந்த ஒரு டிஃபரன்ஸும் ஏற்பட போறது இல்லை. டேட்டாக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரியா? 5 × 5 × 5 ஏன் பண்ண? 1/5 ஆஃப் த இன்கம். எனக்கு இந்த 5 வேணும், அதனால நான் பண்ணிட்டேன். அடுத்து இப்ப பாருங்க, சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பை 1/5 ஆஃப் த இன்கம். அதாவது வருமானத்துல 5ல் 1 பங்கு சேமிப்பு அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் வருமானத்துல 5ல் 1 பங்கு என்னது? வருமானத்துல 5ல் 1 பங்கு இதுதான் இல்லையா? வருமானத்துல 5ல் 1 பங்கு 7. அப்போ சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா 7 அதிகரிச்சிருக்கு. சேமிப்பு 7 அதிகரிச்சிருக்கு. அப்போ 15 இருந்தது, இப்போ 22 புது ரேஷியோல ஆயிருக்கு. இந்த ஸ்டெப் புரியுதா? ஓகேவா? இடம் இல்லை, ஸோ நான் எரேஸ் பண்ண போறேன். இப்போ புரிஞ்சுதா? அப்போ இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வருமானம் 35, சேமிப்பு 22. அப்போ மிச்சம் எவ்வளோ? மிச்சம் இருக்கக்கூடிய 13 தானே செலவா இருக்கும். அப்போ இதுதானே ஆக்சுவல் நியூ ரேஷியோல்னா கான்செப்ட் படி தப்பாகும்ல. சேமிப்பு ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப கண்டிப்பா செலவு குறைஞ்சிருக்கும் இல்லையா? செலவு குறைஞ்சிருக்கா? இப்போ ஃபைனலா என்னதான் கேட்குறாங்க? புது ரேஷியோ செலவும் சேமிப்பும் கேட்குறாங்க. ஸோ செலவு என்ன? 13, சேமிப்பு என்ன? 22. 13:22 என்னது ஆப்ஷன். 100% லாஜிக்கலான தரமான கொஸ்டின்.
கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் குரூப் டி தான் படிக்கிறேன், நான் என்டிபிசி தான் படிக்கிறேன். போன கொஸ்டின்லாம் பார்த்தீங்களா எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை அகைன் அண்ட் அகைன் பாருங்க. Next question. The income of A is 2/3 of B's income and the expenditure of A is 3/4 of B's expenditure. If 1/3 of the income of B is equal to expenditure of A, then the ratio of the savings of A to those of B is. ஏவின் வருமானம் பியின் வருமானத்தில் 3/2 மற்றும் ஏவின் செலவு பியின் செலவில் 4/3 ஆகும். பியின் வருமானத்தில் 3/1 ஆனது ஏவின் செலவினத்திற்கு சமமாக இருந்தால் ஏவின் சேமிப்பிற்கும் பியின் சேமிப்பிற்கும் உள்ள விகிதம். ஸோ பார்த்ததுமே விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியா? கண்டிப்பா. ஏன்னா மெயின்ஸ்ல கேட்டிருக்கு. கேள்வியை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஃப்ராக்ஷன். ஒரிஜினல் டேட்டா ஒன்று கூட இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கேள்வியிலையும் அது பதிலையும் ஒரிஜினலாக அவங்க எதுவுமே கேட்கல, ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ தரமான கேள்வி, 100% கான்செப்சுவலான சூப்பரான ஒரு கொஸ்டின். ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கேள்வியில ஒண்ணுமே இல்லை. ஸ்ட்ராங்கா கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க 3/5 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரியா? இன்கம் ஆஃப் ஏ இஸ் 2/3 ஆஃப் பிஸ் இன்கம். அப்போ ஃபர்ஸ்ட் இன்கம் ஆஃப் ஏ இஸ் 2/3 ஆஃப் பிஸ் இன்கம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? A to B3. சி கிளியரா சொல்லிட்டு போறேன். A is 2/3 ஆஃப் B னா இதான் அர்த்தம். A is 2/3 ஆஃப் B. அப்போ A by B equal to 2/3. இதை தான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு தடவை பேப்பர் பென்ல எழுதக்கூடாது. சரியா? அப்போ நான் எழுதிடுறேன். இன்கம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. A B. சரியா? A2 B3. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் A is 3/4 ஆஃப் B6. அதே மாதிரி தான் எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துரும். ஏவோட எக்ஸ்பெண்டிச்சர் 3, பியோட எக்ஸ்பெண்டிச்சர் 4. சரியா? இதுதான் கேள்வி. சி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், இது இன்கம் வேற, எக்ஸ்பெண்டிச்சர் வேற. அப்போ இதை ரெண்டுத்தையும் ஒரு வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா இதை ரெண்டுத்தையும் வேற ஒரு வாய்ப்பாடுல தான் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்படிதானே? இது ரெண்டுத்தையும் எக்ஸ்ன்ற வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஒய்ன்ற வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணிருக்கலாம். சேம் கைண்ட் தான் கேன்சல் ஆகும். சொன்னல. சரி, அப்போ இங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பாருங்க. இஃப் 1/3 ஆஃப் இன்கம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ, அதாவது பியின் 1/3 வருமானம் ஏவின் செலவிற்கு சமம். பியின் வருமானம் என்ன? கன்ஃபியூஷனே வேணாம். பியின் வருமானம் என்ன? 3x. அதோட 1/3 ஏவின் செலவிற்கு சமம். ஏவின் செலவு என்ன? 3y. சரியா? 3 கேன்சல்னா அப்போ எக்ஸோட வேல்யூ 3yனா அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் எடுத்தீங்கன்னா x3 y 1. இதை தான் சுத்தி சொல்ல வராங்க. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை போடுங்க, ஒய் இருக்கிற இடத்துல இதை போடுங்க, இன்கம் கிடைச்சிரும், எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிரும், எல்லாமே அவ்வளோதான். சம்மே சால்வ். இங்கே எழுதுறேன். அப்போ ஏபி இன்கம் கிடைச்சிருச்சு, எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே கிடைச்சிருச்சு. என்ன பண்ணணும்? எக்ஸ் வேணும்னா × 3, ஒய் வேணும்னா × 1. × 3 பண்ணீங்கன்னா 6, × 3 பண்ணீங்கன்னா 9, ஒய் 1 அப்படியே வரும் 3 4. இப்போ சேவிங்ஸ் கேட்குறாங்க. சேவிங்ஸ்னா என்ன? அது என்ன பெரிய விஷயமா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா வரப்போகிறது சேவிங்ஸ். 6 - 3 என்ன? 3. 9 - 4 என்ன? 5. ஸோ உங்களோட ஆன்சரே 3:5. மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருக்கு இந்த கொஸ்டின். சரியா? நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி கேள்வி ஒன்று சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் வேற லெவலில் இருக்கு. ஸோ அருமையான கேள்வி. இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். சரியா? The ratio of the incomes of A and B in 2020 was 5:4. The ratio of their individual incomes in 2020 and 2021 were 4:5 and 2:3 respectively. If the total income of A and B in 2021 was 7,05,600, then what was the income of in 2021? 2020 A மற்றும் B இன் வருமானங்களின் விகிதம் 5:4. 2020 மற்றும் 2021 அவர்களின் தனிப்பட்ட வருமானங்களின் விகிதங்கள் முறையே 4:5 மற்றும் 2:3 ஆகும். 2021 A மற்றும் B இன் மொத்த வருமானம் 7,05,600 எனில் 2021 B இன் வருமானம். ஸோ நல்ல கொஸ்டின். ஆப்ஷன்லையுமே நீங்க ட்ரை பண்ணாலும் 2 ஆப்ஷன் வரும்.
அந்த 2 ஆப்ஷன்ல எது ஒன்று அப்படின்னு கெஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருக்கும். ஸோ நம்ம லாஜிக்காக பார்த்துக்கலாம். லாஜிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபியோட 2020 வருமானம் 5:4. அதுக்கப்புறம் 2020லயும் 2021லயும் தனித்தனியா, இது ஏவோட 2020 2021 வருமானம், இது பியோட 2020 2021 வருமானம். டோட்டல் இன்கம் கொடுத்துட்டாங்க 2021. அப்ப என்ன பண்ணணும், 2021 ப்ராப்பரான ஏபி ரேஷியோ நீங்க கண்டுபிடிச்சு அதை கூட்டி அந்த 7,05,600 டிவைட் பண்ணி இன்டூ பியோட ரேஷியோ போட்டீங்கன்னா டைரக்ட் ஆன்சர். ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுலாம் அதுல விஷயமே இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணும். இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஏவோட 2020 2021 இப்படி போனா உங்களுக்கு புரியாதுல்ல. சரி, ஓகே, இங்கேயே கொஞ்சம் நான் குட்டியா எழுதுறேன், சரியா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏவோட 2020 ஏவோட 2021 அதென்ன கொடுத்துருக்காங்க. ஏவோட 2020 2021 தான் 4:5. அதே மாதிரி பியோட 2020 பியோட 2021 வருமானம் தனித்தனியாவே கொடுத்துட்டாங்க 2:3. சரியா? ஆனா இங்க பாருங்க, சேர்த்து கொடுக்கும்போது சோ இப்ப பாருங்களேன், 2020 இருந்து 2021க்கு 4ல இருந்து 5 ஆயிருக்கு. 4 எப்படி 5 ஆகும், இன்டூ 5/4 பண்ணனா ஆகும். கரெக்டா? இந்த மாதிரி. அப்ப அதே மாதிரி தான் நீங்க இங்க பண்ணணும். எங்க பண்ணணும், இங்க காமனா ஏவோட 2020 வருமானம் 5ன்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப 2020ல 5 இருந்ததுன்னா அதே மாதிரி இன்டூ 5/4 தான் 2021 ஆயிருக்கும். அப்ப 5 இன்டூ 5/4 நான் பண்ணனா 25 கீழே 4. சரியா? இப்போ நான் பிக்கு வரேன். பியை பொறுத்த வரைக்கும் 2020ல 4 இருந்திருக்கு ரேஷியோ. கரெக்டா? 2020ல 4 இருந்திருக்கு. சரியா? அதே மாதிரி 2 எப்போ 3 ஆகும், இன்டூ 3/2 பண்ணும்போது இல்லையா, அந்த 2க்கு 2 கேன்சல் ஆகி. அப்போ இதையும் நீங்க அதே இன்டூ 3/2 பண்ணணும் ஆஸ் பர் டேட்டா. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா 2 2 3 சார் 6 ஆயிடும். இப்போ உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருச்சா? ஏ பியினோட 2021 வருமான ரேஷியோ தெரிஞ்சு போச்சு. என்னென்னது, இது ஒரு 25 கீழே 4, இவரோட ரேஷியோ ஒரு 3 கீழே 6. ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, ஜஸ்ட் இதை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். மொத்தமா ரேஷியோவா மாத்த, ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடாது. அப்போ 25:24 உங்களுக்கு கிடைச்சிடும். இது என்னது, 2021ல தனியா ஏவோட வருமானம், 2021ல தனியா பியோட வருமானம். சரி, மொத்த கூட்டுத்தொகை 49. மொத்த கூட்டுத்தொகை 49. ஆனா ஒரிஜினல் வேல்யூ என்ன, 7,05,600. அதுதான் இங்க உங்களுக்கு 49 வந்துருக்கு. கடைசியில கேட்கப்படுறது பியோட 2021 வருமானம். பியோட 2021 வருமானம்னா 24 ரேஷியோ. ஓகேவா? 7 7s are 49, 7 1 0, இன்னொரு 0 8 00. சரியா? மறுபடியும் 7ல நான் அடிக்கிறேன்னா 7 1s are 7, ரிமைனிங் 3, 7 4s are 28, 4s are 00. ஸோ ஃபைனலா 144 இன்டூ 24 போட போறீங்க. கடைசியில 2 0 சேர்க்க போறீங்க, அவ்வளவுதான். 4 4 6 தான் வரப்போகுது. 6க்கு பக்கத்துல 2 0 வர மாதிரி ஒரு ஆன்சர் வரப்போகுது. 3,45,600 ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ நல்ல ஒரு கேள்வி இல்லையா? என்ன பண்ணியிருக்காங்களோ அதுதான் இங்கேயும் நடக்கும். சரியா? ஏன் அங்க ஒன்னா கொடுத்துட்டாங்க, இங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க. தனித்தனியா நான் ரெடி பண்ணேன் ரேஷியோ. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதேதான், அதாவது சிம்பிளா உங்களால உங்களோட எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஈஸி, மீடியம், ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் வரும். சரியா? அதை நீங்கள் ரொம்ப கூட சேஸ் பண்ண வேண்டாம். ஸோ மைண்டில் சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின் எல்லாம் மைண்டில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டைப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.